என்னவாண்டா உங்க பெரியம்மாவுக்கு? ஏண்டா இப்படிலாம் கூட நடக்குமா? ம். வீட்டுல யாருமே இல்லாத நேரமா பார்த்து இனியனும் ராசாத்தியும் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? ஆமா. ஆமா. ஆனா அவங்க பெரியம்மா அவங்க 2 பேரையும் சேர விடக்கூடாதுன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ ஐ சி. என்ன பண்ணலாம்? நீ ஒன்றும் பண்ண வேணாம் மாமா. ம். அவன் வந்தான்னு வச்சுக்க, ஆ. அவன்கிட்ட நம்ம ஏதாவது சாக்கு போக சொல்லி நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். டேய் நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சரி. நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோம். சரிடா. சரி பைடா. ஓகேடா. ஆ. பை. ஆ, அண்ணா வரேன். ஓகேடா ஓகேடா. சரிடா பை. பைடா. இனி இப்ப வரான். அவன்கிட்ட நான் பேசுற வரைக்கும் நீ ஊமையா இரு. ஓகே. அந்த வந்துட்டான். டேய் என்னடா அவங்க 2 பேரையும் காணோம்? இங்க பாரு, இந்த அவன் போனை முதல்ல புடி. அது திடீர்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? டேய் அஹ், அஹ், நீங்க தானே இங்க இருந்தீங்க, அவங்க எங்க போனாங்க? அதுதான்டா. டேய் அதை இப்படி உடனே கேட்டா நான் எப்படிடா சொல்லுவேன்? நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல. இதுல யோசிக்க என்னடா இருக்கு? ஐயோ டக்குன்னு எதுவும் வரமாட்டேங்குது. நம்ம குமரேசன் ஊர்ல இருந்து வந்திருக்கான்லடா. ஆ. ஆமா நான் கூட பார்த்தேன், எனக்கு ஒரு பாக்ஸ் கூட கொடுத்தான். ஆ, உனக்கு gift பாக்ஸ் கொடுத்தான், எங்களுக்கு பாட்டில் தரேன்னு சொல்லியிருக்கான். அதனால நாங்க 2 பேரும் இப்ப அங்க போறோம். டேய் நான் உங்களுக்கு வாங்கி தரேன்டா. எது நீ வாங்கி கொடுக்கறதா? அது நம்ம ஊர் லோக்கல் சரக்கு, அது நல்லாவே இருக்காது. எனக்கு பிளைட்ல இருந்து வந்து இறங்கினா ஃபாரின் சரக்கு வருது, அதனால நான் அதை நோக்கி பயணப்படலான் இருக்கேன். அதுக்காக என்ன விட்டு போறீங்களா? சாரி மாப்ள, ஃபாரின் சரக்கு உன் மேல இருக்கிற பாசத்தை மறைச்சிருச்சு. அதனால கட்டாயமா நாங்க இப்ப இங்க இருந்து கிளம்பி ஆகுறோம். ஆமா ஏய், டேய். நீ போய் கொண்டாட்டி புள்ள குட்டின்னு சந்தோஷமா இருக்கிற வழிய பாடுறா. போடா. டேய், பே, பே. என்னடா? யோ, இப்படி இல்லையா அந்த பக்கையா? டேய் அழுக. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதானா? மாமா ஏன் இவ்ளோ கோவமா வராரு? என்னன்னு போய் கேப்போம். என்ன மாமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க போல. ஏய் என்னடி சிரிப்பு? நீ தானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள அனுப்பி வச்ச. நான் எங்க மாமா அனுப்பி வச்சேன்? நான் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன், நீங்க தான் வெளியே வெளியே போயிட்டு வந்தீங்க. என்னது? என் டி ஷர்ட்ல பாயசத்தை ஊத்திட்டு நான் உள்ள வந்த உடனே நீ வெளியே வந்து அவங்கள கிளம்ப சொல்லிருக்க இல்ல? நான்லாம் ஒண்ணும் சொல்லல மாமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன திட்டாதீங்க. இவ்வளவு நாள் பழகின பழக்கத்தை விட்டு கேவலம் ஒரு ஃபாரின் சரக்காக என்னை விட்டு போறாங்க. என்னை விட அவங்களுக்கு சரக்கு பெருசா போச்சா? இத பார், அவங்க சரக்குக்காக போற ஆள் இல்லடி. அப்ப இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. அது நீதான் நடத்தியிருப்ப. மாமா, இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்டனே, அவங்கள்ட்டயும் அதை கேட்டேன். ஆனா அவங்க என்ன விட அந்த ஃபாரின் சரக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. ஏய் சிரிக்காதடி, எல்லாம் உன்னாலதான். மாமா போங்க மாமா, உங்களுக்கு என்னோட இருக்கு பயம். அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல சாப்பாடு கிடைச்சது, அதான் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏய் நீ என்ன சொன்ன? எனக்கு உன்னை பார்த்தா பயமா? பின்ன இல்லையா? ஏய் போடி, எனக்கு என்ன பயம்? நெவர். ஐ நோ மாமா, ஐ நோ. ஏய் இந்த மாதிரி காமெடி பண்ணாம வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. நான் வேணா உங்களுக்கு ஒரு பிளான் சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன பிளான்? ரொம்ப போர் அடிக்குதுன்னு வேற சொல்றீங்க, வேணா நீங்க போய் குடிச்சிட்டு வாங்களேன். ஆஹா, இவ வேற எதுக்கோ பிளான் பண்றா போல. நம்ம வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சொல்றா. நம்மள குடிக்க வச்சு காரியம் சாதிக்கலான்னு பாக்குறா. குடிய கெடுக்குங்கிறது இன்னைக்கு நமக்கு 100% பொருந்தது. இன்னைக்கு நாம குடிச்சோம், குடியே கெட்டு போயிரும். என்ன ஆனாலும் சரினியா, இன்னைக்கு குடிக்க மட்டும் செஞ்சிடாத. மாமா, என்ன மாமா யோசிக்கிறீங்க? போயிட்டு வாங்க. என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு பாசம். ஆமா மாமா.
இத பார், நான் குடிக்கிறத விட்டுட்டேன். அப்படியா மாமா? சந்தோஷம் மாமா. அப்போ நீங்க என் கூட தான் ஒன்னா இருக்கணும். என் மேல உங்களுக்கு காதல் வரவும் சான்ஸ் இருக்கு. அது என் கனவுல கூட நடக்காது. அதையும் பாப்போம். இங்க இருந்து உங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். இவ முதுகு பின்னாடி ஒளிஞ்சாலே நம்மள கண்டுபிடிக்க முடியாது. இதுல பார்த்துக்கிட்டே இருப்பாளாம். ராசாத்தி, உங்ககிட்ட இருந்து தப்பிக்க எனக்கா தெரியாது. இதுக்கு ஒரு பிளான் பண்றேன்டி. பண்றேன். ராசாத்தி அவ்வளவு தைரியமா பேசிட்டு போறா. இப்ப நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ மனசை தசை திருப்பணும். என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு நமக்கு தேவை அவ கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுதான் சரியான வழி. இத பண்ண அவகிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். ராசாத்தி, எனக்கே சவாலா? இருடி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நம்ம கஷ்டம் யாருக்கு பொன்னி, புரியும்? இந்த சட்டை கொஞ்சம் அயன் பண்ணி கூட. என்ன பொன்னி, சட்டை அயன் பண்ணி கொடுக்க சொன்னா இப்படி முறைக்கிற? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல? எவ்வளவு துணி துவைச்சு போட்டிருக்கேன். ம், தோ இப்ப சமையல் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், வீடு கழுவணும். ம். எத்தனை வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ஐயையே, ஒரு சட்டை தானே அயன் பண்ணி கொடுக்க சொன்ன, அதுக்கு ஏன் அப்படி லோட லோடன்னு பேசிட்டு இருக்க? ஏய் பொன்னி, மாப்பிள்ள ஃபோன் பண்றாரு. அவர் எனக்கு ஃபோன்லாம் பண்ணி பேச மாட்டாரே. அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எடுத்து பேசுங்க. என்ன பிரச்சனையோ சொல்லுங்க மாப்பிள்ள. மச்சான், எப்படி இருக்கீங்க? ஏங்க, ஆ. என்னவா? மச்சான் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு பொன்னி. ஓ, நலன் விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்றாரா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ, ஆ. ஆமா, கபில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க பக்கத்துல தான் இருக்கான். சரி, போன் அவன்கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். டேய், என்னண்ணே? மாப்பிள்ள பேசணுமா? சொல்லுங்க மாமா. கபிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன், படிச்சிட்டு இருந்தேன். சரி, காலேஜ்லாம் ஒழுங்கா போறியா? போயிட்டு தான் இருக்கேன் மாமா. நல்லா படிக்கணும் கபிலா. சரிங்க மாமா. சரி, உங்க அண்ணிக்கிட்ட போனை கொடு. அண்ணி, பேசணுமா? சொல்லுங்க மாப்பிள்ள. எப்படி இருக்கீங்க? அத்தை என்ன பண்றாங்க? அது அவங்களும் இலக்கியாவும் ஊர்ல இருக்காங்க. ஓ, அவங்க இனிமே மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவாங்க. சரி. ஆமா, இலக்கியாவ அந்த ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். சரி சரி. சரிங்க மாப்பிள்ள, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? ஐயோ, பாருங்க, அத சொல்ல மறந்துட்டேன். இப்போ நானும் ராசாத்தையும் மட்டும்தான் வீட்ல இருக்கோம். மத்தவங்கலாம் ஊருக்கு போயிருக்காங்க. ராசாத்தையும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. ஓ, அதான் நீங்களும் வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போனீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். வருவீங்களா? வரும் மாப்பிள்ள. கண்டிப்பா வந்துடணும். சரிங்க, இத சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். ஓ, மறக்காம உடனே கிளம்பி வாங்க. கண்டிப்பா நாங்கெல்லாம் வரோம். சரி, நான் வைக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. என்னமா பொன்னி? அது ராசாத்தி நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னாரு. வீட்ல அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்களாம். அவ சந்தோஷத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கணும்னு சொன்னாலாம். பரவாயில்லையே, மாப்பிள்ள நல்லா பாசமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாண்ணே,
அவங்க வீட்ல எல்லாம் மாறி போயிடுச்சு. அந்த மரகதாத்தையும் மாறிட்டாங்கல்ல, இப்ப இனியன் மாமாவும் மாறிட்டாரு. அப்பாடா, எல்லாம் நல்ல விஷயம்தான். சரி கிளம்புங்க, நாமளும் போய் ராசாத்தி கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துருவோம். ஆ. டேய் வாடா, துணிமணில எடுத்து வைப்போம். ஏங்க ம். அப்போ சமைக்க வேண்டாம்ல? மா, உன் வேலையை நீ பாருமா, நாங்க ரெடியாகிற வேலையை பாக்குறோம். டேய் வாடா. ஏங்க ஆ டேபிள்ல 2 புடவை இருக்கு, அப்படியே அயன். ஆ சரி சரி. மாமா எங்க போனாரு? திரும்ப வெளியில போயிட்டாரா? மாமா மாமா வரேன். என்ன சாப்பாடு ரெடி மாமா. அப்படி என்ன சமைச்ச? காலையில கொண்டு வந்ததை இப்பதான் சமைச்சியா? மத்தியானமே ரெடி பண்ணிட்டேன் மாமா. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி, ராத்திரி கண்ணு முழிக்கணும்ல, அதுக்கு தான் தூங்குறீங்கன்னு நினைச்சு தூங்க விட்டுட்டேன். ஏய் ஆமா, நைட்டு நான் ஏன் கண் முழிக்கணும்? போங்க மாமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. எல்லாத்தையும் என் வாயாலேயே கேட்கணும். மாமா, நம்ம 2 பேர் மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கோம். ஓ. நாம மட்டும் தான் வீட்ல இருக்கோம்ல. சரி, ஏன் இப்போ நாம மட்டும்தான் இருக்கோம்னு ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா. சும்மாவா? மூணு நாளைக்கு நாம மட்டும்தான் இருப்போம்னு உங்களுக்கு முன்னாலேயே தெரியும். ஆ, ஏன் வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் என்ன பிளான் பண்ண போறேன்? மாமா, ம், நீங்க என்ன பிளான் பண்ணாலும் ம். அது நடக்காது. சரி, நீ பேசாம வந்து சாப்பாடு எடுத்து வை. சரி வாங்க மாமா. ஏய் விடு, நான் குளிச்சுட்டு வரேன். சாப்பிட்டு குளிச்சுக்குங்க மாமா. மத்தியானமே நீங்க சாப்பிடல. இல்ல இல்ல வேணாம், நான் குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. போங்க போங்க. மாமா இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா மனசு மாறிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம கூட அவர் சந்தோஷமா இருப்பாரு.
ஐயோ மாமா இன்னும் காணோம். மாமா மாமா வந்துட்டாண்டி. வாங்க வாங்க. ஏய், ஏண்டி சும்மா நோய் நோயின்னு கத்திட்டு இருக்க? அதான் சாப்பிட வரேன்னு சொன்னான்ல. இல்ல மாமா, லேட் ஆயிடுச்சுல மாமா, அதான். ஏய், சாப்பிடாம நான் எங்க போக போறேன்? சரி மாமா, கோவப்படாதீங்க. கோவத்தோடு சாப்பிட்டா உடம்புல ஒட்டாம போயிடும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒட்டாம போயிடுச்சுன்னா நான் கஷ்டப்படுறதெல்லாம் வீணா போயிடும். இப்ப என்ன கஷ்டப்பட்ட? சமைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? சரி மேடம், நீங்க அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு சமைச்சு போட வேண்டாம். நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, உட்காருங்க மாமா. சும்மா சொன்ன மாமா. உங்களுக்கு சமைச்சு போடாம வேற யாருக்கு சமைச்சு போட போறேன்? அப்புறம் ஏதோ கஷ்டம் கிஷ்டம்னு சொன்னேன். அது சும்மா பேச்சுக்கு சொன்னேன். நீங்க சாப்பிடுங்க. மாமா, முருங்கைக்கீரை பொரியல். ம், வாசனை தூக்குதுல்ல மாமா. முருங்கைக்காய் சாம்பார். ஐயோ இப்படி பாக்குறாளே, இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்? அவங்க வீட்ல இருந்து ஆளை வர சொன்னா அவங்களும் இன்னும் வந்து சேரல. என்ன மாமா யோசிக்கிறீங்க? நான் எதுவுமே யோசிக்கல. பொய் சொல்லாதீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லவா? ஓ, அந்த அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கா? எங்க சொல்லு பாப்போம். என்னடா இன்னும் வரலன்னு தானே யோசிக்கிறீங்க? நான் அவங்கள வர சொன்ன விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரியும் மாமா, நீங்க எப்படியெல்லாம் யோசிப்பீங்கன்னு. அதான் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? நான் ஊத்துன சாம்பார்ல முருங்கைக்காய் வரலன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுவா? என்ன மாமா? எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. ஆ? அதுக்குதான் நான் தனியா முருங்கைக்காய் பொரியல் பண்ணிருக்கேன். ம், வை வை. ம், ம், ம். மாமா போதும் மாமா. எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் வேணும்ல. தலை எழுத்துடி. ரசதி, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. சும்மா சொன்னேன் மாமா. ஆ, ஆ. நான் சாப்பிடுறதை விட நீங்க சாப்பிடுறது தான் முக்கியம். சாப்பிடுங்க மாமா. ம். சாப்பிடுங்க. ம், சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். முருங்கைக்காய சாப்பிடுங்க மாமா. ஏய், சாப்பிடுறேன்டி. இப்பதாண்டி சாதத்தையே வாயில வச்சிருக்கேன். சாப்பிடுங்க மாமா. ஆ காட்டுங்க. ஆ காட்டுங்க மாமா. சாப்பிடுறேன்டி. என்னங்க? சாப்பிடுங்க மாமா. ம், ம், சாப்பிடுங்க. ம். ப்ராப்ளம். ம். மாமா, ம்? சாப்பாடு நல்லா இருக்கா? ம், ம், சரி சாப்பிடுங்க. ம். நீ இப்படி பார்த்துட்டு தான் நல்லா எப்படி சாப்பிட முடியும்? ஆ, சரி சரி, நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ம். ஆஹா, அவங்க வந்துட்டாங்க போல. ம், ம்? யாரோ வந்திருக்காங்க. காலிங் பெல் அடிக்குது. போங்க மாமா, வேற வேலை இல்ல. யாரா இருந்தாலும் போயிட்டு காலையில வரட்டும். ஏய், அப்படி சொல்லாத. யாராவது முக்கியமான ஆளா இருக்க போறாங்க, போய் பாரு.
அதான் பாரி மாமா வீட்ல இல்லல. இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க? சரி அவர் இல்லைன்னாவது போய் சொல்லிட்டு வாப்போ. அவரை நம்பிதானே வந்திருப்பாங்க. போய் சொல்லிட்டு வாப்போ. சரி நான் போறேன், நீங்க சாப்பிடுங்க. சரி சாப்பிட்றேன். எல்லாத்தையும் சாப்பிடணும். சாப்பிட்றேன்டி, போடி. போய் முதல்ல யாருன்னு பாரு. சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஐயோ போ முதல்ல. சரி. யார் இந்த நேரத்துல சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி? ராசாத்தி ராசாத்தி அக்கா La